வெல்கம் டு இன்ஃபினிட்டி ஈஸி லேர்ன். இப்போ இதில் இந்த சம் வந்து 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 6.1ல் 4th சம் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சீக்கன் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு tan பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம வழக்கம் போல் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பிப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு சீக்கன் பவர் 6 தீட்டா அப்படின்னு ஒரே ஒரு டேர்ம் தான் இதில் நமக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். இப்போ இதை எப்படி கெஸ் பண்ணுறது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் ப்ளஸ் 3ab² ப்ளஸ் இன்னொரு டேர்ம் ஒரு 3 டேர்ம் இருக்குது. அப்போ இதை ஒரு ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது சீக்கன் ஸ்கொயராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இதில் இந்த சீக்கன் பவர் 6 தீட்டாலேருந்து சீக்கன் ஸ்கொயரை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், சீக்கன் பவர் 6 தீட்டாவை எனக்கு தேவை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா தான். ஸோ இந்த பவர் 6லேருந்து இந்த ஸ்கொயரை நான் எடுத்துட்டேன்னா மீதி என்ன இருக்கும், கியூப் இருக்கும். பிகாஸ் 2 × 3 6. ஸோ secant power 6 theta equal to secant square theta whole cube equal to இப்போ secant square theta க்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். secant square theta equal to என்னது, tan square theta plus 1 the whole cube அப்படியே இருக்கும் equal to. இப்போ இது பாருங்க a cube a plus b ஹோல் கியூப் மாடலில் இருக்குது. a + b ஹோல் கியூப்க்கு ஃபார்முலா என்னது, a + b ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப். இதுதான் a + b ஹோல் கியூப்க்கு ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏ இருக்க வேண்டிய இடத்துலலாம் tan ஸ்கொயர் தீட்டாவும் பி இருக்கிற வேண்டிய இடத்துலலாம் 1ம் நம்ம போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு கிடச்சிரும். a கியூப்னா tan ஸ்கொயர் தீட்டாவுடைய கியூப். ஸோ ஏ இருக்க வேண்டிய இடத்துல tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அதுக்கு கியூப் a கியூப் ப்ளஸ் 3 × a². ஏ இருக்க வேண்டிய இடத்துல tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அதுக்கு ஸ்கொயர் இன்ட்டு பி இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது ப்ளஸ் 3 ஏ வந்து tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு பி வந்து 1 ப்ளஸ் பி கியூப்னா 1 கியூப் ஈக்குவல் டு இப்போ tan ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப்னு இருக்குது. அப்போ tan ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் வந்து நம்ம பவரை மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 3 6 ஆயிரும். ஸோ tan பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 அதே வேல்யூ தான் வரும் ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே வந்து ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது நம்ம மறந்துடக்கூடாது ப்ளஸ் 3 இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 கியூப் வந்து 1 ஈக்குவல் டு இப்போ tan பவர் 6 தீட்டா ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டு டேர்மை பாருங்கள், இதில் ரெண்டுலேயுமே 3 இருக்குது, ரெண்டுலேயுமே tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3யை காமனாக வெளியே எடுத்துடுறேன், ஒரு tan ஸ்கொயர் தீட்டாவையும் வெளியே எடுத்துடுறேன். ஸோ காமனாக எடுத்த உடனே என்ன ஆகும், இங்கே 3 எடுத்தாச்சு, tan ஸ்கொயர் தீட்டாவை எடுத்தாச்சு. இங்கே tan ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டான்னு 2 தடவை இருக்குது. அதில் ஒரு tan ஸ்கொயர் தீட்டாவை நான் வெளியே எடுத்ததுனால இன்னொரு tan ஸ்கொயர் தீட்டா ப்ராக்கெட்டுக்குள்ளே மீதி இருக்கும் ப்ளஸ் இங்கே 3ஏ எடுத்துட்டேன், tan ஸ்கொயரே எடுத்துட்டேன், எதுவுமே மீதி இல்லை. அப்போ என்ன இருக்கும் அந்த இடத்துல, 1 இருக்கும் ப்ளஸ் 1. எப்போவுமே ஒரு டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம் ப்ராக்கெட் வெளியில் அப்படின்னா அந்த இடத்துல 1 இருக்கும். ஏன்னா இது இன்ட்டு 1 இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்பில் இருக்குது.
இந்த 1 தான் இங்கே கூட மறைஞ்சிருக்கு, அந்த 1 திரும்பியும் இங்கே வெளியே வந்துருச்சு. ஈக்குவல் டு tan பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 நமக்கு தெரியும் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. இப்போ ஃபார்ம் சம்மில் உள்ள ரைட் ஹேண்ட் சைடை பாருங்கள், ஈக்குவல் டு இதே ஃபார்மில் வந்துருச்சா. அப்போ இந்த ப்ராக்கெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக எழுதிடுவோம். tan பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இந்த சம்மை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் 2 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று a + b ஹோல் கியூப், இன்னொன்று சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.